கர்த்தாவே பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தாப்பனை. ரைட். இந்த இவன் ஜோசுவா தான் சொல்லணும். யானையை வலை போட்டு பிடிச்சிடலாமா? குழியை தோண்டி அதில் கண்ணி வச்சு பிடிப்பாங்க. ஆமேன். முயலை குழியை தோண்டி பிடிக்கலாமா? அதை கண்ணி வச்சு பிடிக்கணும். கொசு வலையில் தான் மனுஷன் புலிக்கு பயந்து வலை போடுதான், கொசுக்கு பயந்து கொசு வலைக்குள்ளே போய் இவன் போய் ஒழிஞ்சுக்கிடுதான். ஒவ்வொரு மிருகங்களையும் பிடிப்பதற்கு, ஒவ்வொரு உயிரினங்களையும் பிடிப்பதற்கு ஒவ்வொரு கண்ணிகள் இருக்கிறது. ஆமேன். உள்ள கொழுது. ஆமாம், நான் அதை ரொம்ப பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில். அடைச்சிடும், டக்குன்னு அடைச்சி மாட்டிக்கிடும். அப்படிதான் இந்த சிறுத்தையெல்லாம் பிடிக்கும். உங்கள் பாசையில் சிறுத்தை. ரைட்டு ரைட்டு. ஏசுவி நாமத்தினால இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டில் ரெண்டு இது இருக்கும். முதல்ல ஒரு ரூம் இருக்கும், அடுத்தால ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டுருவாங்க, இந்த ரூம்பை திறந்து வச்சுருப்பாங்க. இது செய்ய அந்த சிறுத்தை ஆட்டுக்குட்டி கடிக்க முடியாது, அது அங்கே கம்பிக்கு அந்த சைடு இருக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டி சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கும். அந்த கூண்டை சுற்றி சிறுத்தை வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு திறந்து பார்த்துருக்கேன் இடத்த பார்த்து உள்ளே ஓடி போகும்ல, டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடும். அல்லேலூயா. யானையை எப்படி பிடிப்பாங்கன்னா, பெரிய குழி தோண்டி அது மேலே கம்பெல்லாம் பரத்தி வச்சு அது மேலே என்னது வாழையெல்லாம் போட்டு வலை கொலைகள்லாம் வச்ச உடனே இந்த யானை என்ன செய்யும்? தடக்கான்னு வரும். ஆனால் இப்போ அது இல்லை. துப்பாக்கி வச்சோம்னா டப்புன்னு ஒரு சுடு தான், உடனே படுத்துக்கிடும். உடனே மருந்துக்கிறதெல்லாம் போட்டு முள்ளுகளெல்லாம் எடுத்துட்டு மருந்துக்கிறதெல்லாம் போட்டு கட்டி விட்டுட்டு அடுத்தால ஒரு ஊசியை போட்டுட்டு தூரம் வந்துடும். ஆனால் யானை எந்திரிச்சு போயிடும். இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி அது வேற கண்ணி. பிசாசு வைக்கிற கண்ணி இருக்க உங்களுக்கு. நீங்கள் எவ்வளவு ஞானி, எவ்வளவு பலசாலி, இவன் வேதத்தில் எவ்வளோ தூரம் இருக்கான், நம்ம விரட்டக்கூடிய சக்தி இவனுக்கு இருக்கா இல்லையா, பரிசுத்தத்தில் இருக்கானா இல்லையா, ஜெபம் பண்ணுதானா இல்லையா, இவனை எப்படியெல்லாம் பிடிக்கலாங்கிற நல்ல ஞானம் யாருக்கு இருக்கு? பிசாசுக்கு இருக்கு. அவனுக்கு தக்கன கண்ணியை அங்கங்கே வச்சிருக்கான். யாரும் எங்கேயும் என்ன செய்ய முடியாது. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால நீங்க பரிசுத்தம், நீதி, தேவ சாயல், வேத வசனம், ஜபம், இதன் மூலமாக தான் நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா நீங்க எங்கனையாவது ஒரு கண்ணியில போய் மாட்டிக்கிடுவீங்க. அதை மாட்டுறதுக்கு முந்தி உங்களை மயக்குவான். இந்த ஏவாளை குறித்து வாசிக்கும் போது, இந்த ஏவாளில் பைபிளில் ஏவாளை குறித்து வாசிக்கும் போது அவள் பார்த்த கனி இவ பார்வைக்கு இன்பமும், அப்போ மற்ற கனியெல்லாம் அசிங்கமாவா இருந்தது. சொல்ல போனால் எல்லா கனியும் ஒன்று போல தான் படைச்சாரு. ஆனால் இவ கண்ணுக்கு அது என்ன செய்யுது? அது அவளுக்கு கண்ணி. இவ கண்ணுக்கு மாத்திரம் மற்ற பழம்லாம் தெரியல. அந்த பழம் மட்டும் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாக இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஞானத்திற்கு தகுந்தால் போல, நீங்கள் தேவனை சேவிப்பதற்கு பின்பற்றதுக்கு தகுந்தால் போல பிசாசானவன் ஆங்காங்கே கண்ணி வைப்பான். கண்ணி வைக்கிறதுக்கு முந்தி உங்களை மனதை என்ன செய்வான்? மயக்குவான். பகுதிக்காரரை பாரு எவ்வளவு பெருசாக வீடை கட்டிட்டான். நம்ம வீடு அந்த வீட்டோட ஒரு செங்கலாவது என்ன செய்யணும்? அந்த ஒரு செங்கல் கூட இருக்கிறத பற்றி என்ன இருக்கு? அநேகர் அதான் இந்த பெண்கள் தான் ரொம்ப இதில் தேர்ந்தவர்கள். நகையெல்லாம் போட்டுட்டு போனால் 120 குறைய போட்டுக்கான்னு சொல்லணும். ஏக்கா இந்த நகை எங்கே எடுத்த, எவ்வளவு எடுத்த, என்ன எதெல்லாம் கேட்டுருவாங்க. அவன் அங்கே போன பிறகு பின்னால் பார்த்து திரும்பி மூஞ்ச பாரு, மோரே பாரு.
நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வேதனை படுவோம். ஆமாம், ரொம்ப வேதனைப்படுவோம். அவள் போட்டுட்டு போனால் இவளுக்கு என்ன வேதனை? அல்லேலூயா. இதெல்லாம் கண்ணிகள். இதான் கண்ணி. வீட்டில் வந்து ஐயா நீ சும்மா வீட்டில் படுத்து கிடக்காதையும் உழைச்சிக்கிட்டே வரோம். அவளை விட நான் நகை என்ன செய்யணும்? வாங்கணும் வாங்கணும். ராத்திரி போல ஆட்டை போட்டு இங்கே வந்து படுத்துருக்காரு, போய் அங்கே போய் போடும். அல்லேலூயா. நல்ல கேளுங்க, கண்ணி வைக்கிறதுல அவனை மாதிரி முடியாது. தேவனும் கண்ணி வைக்கிறார். ஞானத்தை அவன் ஞானத்தினால் என்ன செய்கிறாரா? பிடிக்கிறார். அவனு மதியினமா அதுக்கு தக்கன தேவன் பிடிக்கிறார். அவர் பிடிக்கிறது உங்களை மேன்மைப்படுத்த, இவன் பிடிக்கிறது உங்களை கொல்ல. அல்லேலூயா. அவன் மயக்குகிறான், மனதை என்ன செய்யறான்? மயக்குகிறான். சிலரை பார்த்துருக்கேன், இந்த பைசா ஒரு 5000 ரூபா பையில் இருக்கட்டுமே, உடனே வெளியே டீ குடிச்சு வருவாங்க, வெளியே போய்ட்டு வந்து அந்த 5000 ரூபாய் எண்ணி பார்ப்பாங்க, டக்குன்னு உள்ளே வச்சுட்டு அடுத்தாலும் வெளியே போயிட்டு அங்கங்கெல்லாம் போயிட்டு வந்து திருப்பி 5000 ரூபாய். நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு நமக்கு என்னவே தெரியாது, பிரச்சனை இல்லை. அது எண்ணி பார்த்து வைக்கிறது. ஏன்னா அதான் பலன் நினைக்கிறது. அநேகர் என்ன நினைக்காங்க? பணம் தான் நமக்கு என்னது. நல்ல கேட்டுக்கிடுங்க தாவீது ஐயா, பணம் இந்த உலகத்துல பலனே கிடையாது, ஆண்டவர் மட்டும்தான் பலன். பணம் ஒரு நாள் கைவிட்டுரும், அண்ணன் தம்பி ஒரு நாள் கைவிட்டுருவான், சொத்து சோகம் ஒரு நாள் கைவிட்டுரும். ஆனால் தேவன் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். ஆனால் நீங்க பிசாசின் கண்ணிக்கு மாத்திரம் தப்பிடணும். இவனுக்கு என்ன வந்து இவ்வளவு நேரம் நல்லதானு பேசிட்டு நல்ல ஒரு மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டே பாத்துருப்பாங்க. ஆமா, சில பேர் நிறைய பேர் கம்ப்ளீட் தான் பணத்தை எண்ணணும். கொண்டு போடலாம் 5 லட்சம் அதை அடிச்சுதாப்பா அப்படின்னு. அவ்வளவுதான். அல்லேலூயா. எல்லாருக்கும் வைக்க மாட்டாங்க. ரைட். அல்லேலூயா. கண்ணி எப்படி வைக்கணும் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரம் 9வது வசனம். 6வது அதிகாரம் 9வது வசனம். கண்ணியிலும் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் ஈச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவானா வருகிறவன் கண்ணி. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவனாகணும், தேவ ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யவனாகணும். இப்போ சரீர முயற்சினால அல்லேலூயா எப்படியாவது இப்போ பண்ணி நம்ம ரூபாயை சேர்த்துன்னு நினைக்கிறது, அது கண்ணியை வருவிக்கும். கண்ணியை முதல்லலாம் இந்த அரசியல்வாதியெல்லாம் 100 ரூபா 200 ரூபா லஞ்சம் வாங்கணும், பிறகு 1000 2000 லஞ்சம் வாங்கணும், பிறகு லட்சம் கிச்சம் வாங்கினான், பிறகு கோடின்னு வாங்கினான். இப்போ எங்களுக்கு எத்தனை கோடி ஆகிட்டு தெரியுமா? 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடின்னு போகுது. அல்லேலூயா. நம்ம கீழே கொடி மேலே கொடி தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யமா ஆகணுங்கிறது போத, ஐஸ்வர்யமா ஆகுங்கிறது தன் மன மேட்டின்மை, ஐஸ்வர்யமா ஆகுங்கிறது ஒரு பைத்தியம், ஒரு என்னது பைத்தியம். இந்த எங்கள் ஊரில் இந்த தூசி கொண்டாருன்னு ஒரு ஆள் இருந்தார். ஒரு கோமனை மத்திரம் தான் பாய்ச்சிருப்பார். எங்கன சாணி கிடந்தாலும் 2 கைட்டு அள்ளிட்டு வந்து குமிச்சு, இங்கே பார்த்தா மலை மாதிரி குமிச்சு போட்டுப்பார். அங்கே வெளியே போனார்னா ஒரு கல் எடுக்காமல் வர மாட்டார். எங்கேனா 2 கல் 2 பக்கெட் வரும்போதே எடுத்து வந்துப்பார். எடுத்து 9 பிள்ளை 10 பிள்ளைகள் நினைக்கிறேன், ரொம்ப பிள்ளைகள். உடனே அவள் பிள்ளைகள்லாம் 10 பிள்ளைகளுக்கும் துணி இருக்குன்னு அவன் எல்லாம் போன வருஷம் தான் எடுத்திருக்கு, முந்தின வருஷம் தான் எடுத்திருக்கு, இந்த வருஷம்லாம் பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் நினைக்கப்படாது, எடுக்கப்படாது அப்படின்ட்டுவார். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு நல்ல ஒரு பையனுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், 500 ரூபாய்க்கு எடுப்பாங்க. இவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோன்னா எவ்வளவு? 50 ரூபாய்க்கு எடுத்துருக்கும்பாங்க. பரவாயில்லையா 50 ரூபாய்க்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒன்றும் செப்படா இருக்கு. எடுத்து உள்ள போவார், மாடு பற்றிட்டு போவார். ஒரு 6 பைசா தான் ஒரு இட்லி, 3 இட்லி 18 பைசா. இங்கேருந்து வீட்டிலேருந்து நீ தண்ணி மாத்திரம் தான் கொண்டு போவார். அங்கே 3 இட்லியை வாங்குவார், அந்த நீ தண்ணியில் போட்டு கரைப்பார், குடிச்சிட்டு உழுதுட்டு வருவார். அந்த 3 இட்லியும் அவன்கிட்ட காடன். இப்போ எல்லாரும் இட்லி வைக்காங்க. அப்போ வந்து விதவைகள் மட்டும்தான் இட்லி வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? விதவை மட்டும்தான் இட்லி வைப்பாங்க, எல்லாரும் இட்லி வைக்க மாட்டாங்க. இட்லி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அவங்க தான் வைப்பாங்க. நான் 6 பைசாவுக்கு பார்த்துருக்கேன். 6 பைசா இட்லி வாங்கிட்டு வந்து கரைச்சி குடிச்சிட்டு அப்படி துடிச்சாதாரு.
ஆனால் இவங்க பூரா நல்ல சாம்பார் கொழு கொழுன்னு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு சாப்பிடும்போது மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க சாம்பாரில். அவர் இப்படி கோரி பார்த்துட்டு துட்டு நிறைய செலவழிஇல்லை, இது போதும் அப்படின்னு நினைப்பார். என்னது? பண ஆசை, ஐஸ்வர்யமாகணுங்கிற பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்தி விடக்கூடியது பண ஆசை. அல்லையா? பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், ஆனால் விசுவாசம் அதை ஜெயிக்கும். பணம் செய்யாததை விசுவாசம் செய்யும். செய்யாது. பணம் பாதாள வரையும் போகும். அல்லையா? ரைட் ரைட். இதெல்லாம் கண்ணி, உங்களை வைக்கக்கூடிய கண்ணி. ஐஸ்வர்யானவங்க ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். கஞ்சி குடிக்காம சேர்த்து வைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்மள யாரும் அப்படி இருக்கிறாதியா? கஞ்சி குடிக்கப்படாது, நல்ல கறிவேப்பிலையை வச்சு சாப்பிடக்கூடாது, சேர்த்து 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 வைக்கணும். நிறைய பேர் பார்த்துருக்கேன். இவ்வளோ தூரம் சாணியாக இருக்கும். அப்படி அப்படி இந்த கஞ்சி சோத்து பாடம் இருக்குங்களா கொண்டு ஓட்டுவாங்க, கையை கொண்டு சாணி அப்படியே இருக்கும். எங்கே இருக்குன்னு அப்படி கேட்கலாம். அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு அப்படியே சோறு கறி வச்சலாம், கறியெல்லாம் வைக்கலாம். 2 ஊறுகாய் 2 ஈராயும் வச்சு சாப்பிட்டுட்டு என்ன துட்டு சேர்க்கணும், துட்டு. அல்லையா? ரொம்ப பேர் சுக்கு, அங்கே பேர் தெருக்கெல்லாம் வச்சுருக்க மாதிரி சுக்கஞ்சட்டி, இன்னும் என்னெல்லாமோ பேர் வச்சுருக்கோம். அந்த கஞ்சன் அப்படின்னு பேர் ரொம்ப வைப்பாங்க. இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப பேருக்கு அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ இந்த கண்ணி வைக்கிறதே, நீ பசியாயிரு, நீ பட்டினியாயிரு, சரியானபடி உடுத்தாத, சமாதானமாக இருக்காத, சந்தோஷமாக இருக்காத, விடுதலையாக இருக்காத, நீ இருக்கிறது பூரா தனிமையாயிரு அப்படின்னு பண்ணக்கூடிய கண்ணிகள். ஆமென். இப்படி ஐஸ்வர்யானா இருக்கலாம். எப்படி இருக்காங்க? எல்லாம் இருந்து பட்டினியா, பசியா, வேதனையிலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் கடந்து போகிறாங்க. நல்லா சாப்பிடுங்க. அவருக்கு சொல்ல கேட்க வேண்டாம். அல்ல ஒரு வசனத்தை வாசிக்கும். 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 24-25. அடுத்த பக்கத்துக்கு அடுத்த பக்கம். சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். 25-26 எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி அவர்களுக்கு அருளத்தக்கதாகவும் நல்ல கடங்க பிசாசுனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் உபதேசம் பண்ணு. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒன்று அல்லலியா மயக்கம், இன்னொன்று அல்லலியா கண்ணி வச்சு பிடிபட்டு மயக்கி வச்சுருவான். ரொம்ப பேர் மயக்கி வச்சுருவான். ஒரு சிகரெட்டுக்கு மயக்கி வச்சுருந்தான், ஒரு கஞ்சாக்கு மயக்கி வச்சுருந்தான், ஒரு பீடிக்கு, ஒரு பெரிய கடார் கொச்சனா இருப்பான், அரையனா பீடிக்கு மயக்கி வச்சுருப்பான். இல்லையா? சில ஆட்களை பார்த்துருக்கேன், போல்ட்டாக நல்ல பாடி ஃபில்டர் மாதிரி இருக்கும். அவங்களாம் 200 கிலோ 300 கிலோலாம் அப்படியே அப்படி தூக்கி வச்சுட்டு அப்படி தூக்கி போயிடுவான். நல்ல ஹைட்டாக இருப்பான். அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை முடி போல ஒரு பிள்ளை இருக்கும். ஏவே எங்கே போயிட்டு வந்தவே? சொல்லுவேன், என்ன சொல்ல? பயில்வான், அவன் பெரிய பயில்வான். வீட்டம்மா முடி போல தான் இருக்கும். அது அவனை விரட்ட பார்த்தா, ஏன் உட்காரு, ஏன் எந்தி, ஏன் ஓடு, கண்ணி. இல்லையா? நான் அடங்கி போனலாம் சொல்லலை, அடங்காம போனலாம் சொல்லலை. அதெல்லாம் அன்பு கீழ்ப்படிதல், அந்த அடிப்படையில் தான் கிறிஸ்துவ ஜீவியமே அமையணும். அப்படி அமையாத எல்லாருமே கண்ணி தான். நீங்கள் அன்பு சொல்றதுன்னா அவங்க கீழ்ப்படியணும். இந்த சத்தியத்துக்கு மேலே எங்கே போனாலும் சரி நீங்கள் கண்ணியில் மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். குடும்பங்களில் இன்னைக்கு அநேக ஃபேமிலியில், கிறிஸ்துவ ஃபேமிலியில் இந்த அடிப்படை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்குதல் இல்லை. எல்லார் வீட்லையும் பார்த்தா மனப்பகை. வெளியே சாப்பிடுவாங்க, வெளியே பேசுவாங்க, இல்லை மனதுக்கு மனது ஐக்கியமாகிறது இல்லை. எப்படி ஜெபம் கேட்கப்படும்? நானும் என் வீட்டம்மா சண்டை போட்டுட்டு போய் ஜெபம் பண்ணுறதுல சொல்லுவோம், ஜெபம் கிழக்கு போட்டியாக கேட்கப்பட்டுரும். அது எப்படி கேட்கப்படும்?
நானும் அவளும் ஒரே மனமாக இருக்கணும், ஒரே தாழ்மையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்குதா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறா இருக்கணும். அப்படி தான் நம்ம அந்த ஜெபம் கேட்கப்படும். உங்கள் வீட்டில் ஆவியானவர் அசைவாடுறதே அந்த தன்மையை வச்சு தான். இதை கெடுக்கிறது யார் கண்ணி வைக்கா? கண்ணி வைக்கிறான். ஹல்லேலூயா. அவன் இச்சையின்படி செய்ய அவன் நம்மை பிடிக்கிறான். பிசாசுக்கு ஹல்லேலூயா அநேக இச்சைகள் இருக்கிறது. என்ன இச்சைகள் என்றால், மாம்சத்தின் கிரியைகளை செய்ய வைப்பது பூரா அவன் இச்சை. இச்சை என்னது? விருப்பம். அவன் சுய இச்சையில உங்களை சிக்க வைப்பதற்கு அவன் பிரயாசம் பட மாட்டான். உங்களை பத்தி தெரியும். நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தூரம் தான் அவன் உங்களை பிடிக்கக்கூடிய கண்ணி. நீங்க தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக முதல்ல நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறவர்களையும் பிடிப்பதற்காக அவன் பண்ணுகிற ஒரு பெரிய கண்ணி உங்களை தேவனை விட்டு பிரிக்கணும். பிரிச்சுட்டு அவன் விரும்புகிற அந்த இச்சையை உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் வரை, தேவன் உங்களோடு இருக்கும் வரை அவனுடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யாது? நிறைவேறாது. அல்லேலூயா. அப்போ தேவனை விட்டு உங்களை நீக்கணும்னா உங்களை பாவம் செய்ய வைக்கணும். உங்களை என்ன செய்ய வைக்கணும்? பாவம். உங்களை தேவனை விட்டு பிரிக்கணும்னா உங்களை அசுத்தத்தை செய்ய வச்சுட்டா உங்களை விட்டு தேவனை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவாரு? போயிடுவாரு. நீங்க அசுத்தம்னா பெரிய அசுத்தம், பேங்குக்கெல்லாம் கொள்ளையிட வேண்டாம். ஆமா, அந்த தப்பை நீங்க செஞ்ச மறு நிமிஷத்துல மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்குள்ள தேவன் இருப்பாரு. நீங்க மனம் திரும்புவதற்கு உண்டான உணர்வை கெடுத்து உங்களுக்குள்ள தேவன் பிசாசு வர்றதுக்கு உண்டான வழிகளை திறந்துருமா. அல்லேலூயா. வந்த பிறகு சத்தியம் உங்களுக்கு பைத்தியமா தெரியும். சத்தியத்தை இல்லைன்னா உங்களுக்கு மேற்கொள்ளாதபடி உங்களுக்கு உள்ள எண்ணங்கள் தோன்றும். இனிமேல் எப்போ சத்தியத்தை யார் கை கொள்ள முடியும்? அவர் சொல்லும்போது தலையாட்டிக்கிட வேண்டியதான். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடக்கிற மாதிரி நடந்துக்கிட வேண்டியதான். இதுதான் பிசாசு செய்கிற கண்ணி. விடிகாலம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜோம் பண்ண முடியுமா? அந்ததான் அவன் சொல்லுவான். கால் எப்படி வலிக்கு தெரியுமா? முதுகு வேற வலிக்கு, கை வேற வலிக்கு. அதனால நீ படுத்துக்கோ. இதை நம்ம கொல்லக்கூடிய ஒரு வலியா அது. அல்லேலூயா. அவிசுவாசம், பலவீனம், அல்லேலூயா சோர்வு, அல்லேலூயா தீமையான எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், இதெல்லாம் கொண்டு வரது யாரோட வேலை தெரியுமா? அவனோட பிசாசின் வேலை. எதுக்கு கொண்டு வரான்னா உங்களை தேவனை விட்டு பிரிக்கணும். பிரிச்சாதான் அவன் எண்ணுகிற இச்சையை உங்களுக்குள்ள நிறைவேற்ற முடியும். அவன் இச்சைன்னா பல களவு செய்ய வைக்கலாம், பொய் சொல்ல வைக்கலாம், உன்னை அநீதி பண்ண வைக்கலாம், என்னன்னாலும் பண்ண வைக்கலாம். அவனுடைய இச்சையில் பிடிபட வைக்கிறதுக்காக பண்ணுகிற பயங்கரமான தந்திரம். அல்லேலூயா. நீங்க தேவனுக்குள்ள இருக்கீங்க. பொண்டாட்டியோ புருஷனோ நீங்க கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுறா பொண்டாட்டி, நீங்க தேவனுக்குள்ள இருந்தாங்கன்னா அது உங்க காதுக்குள்ளே விழாது. ஆனா நீங்க தேவனுக்குள்ள இல்லைன்னா வீட்டமா நேரில் ஏச முடியல, வாய்க்குள்ள ஏச வேண்டியாச்சு. வாய்க்குள்ள ஏசுறது அங்க கணக்கு உண்டு. ரைட். ஒரு வசனத்தை வாசிப்போம். பிசாசின் இச்சையின்படி நடக்க பிடிபடுகிறவர்கள். வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். ஆமென் இருக்கிறார்கள். வாய் பேசும். இது பிசாசின் தந்திரம். இப்போ இதுவரையும் நான் சொல்லாத கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிசா, ஏன் தங்கம், என்ன தங்கம், எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா? ஏத்தாங்க. அது ஒரு பெரிய வீட்டு. நான் ஒரு நாள் அவங்க மேகர்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு உருமானல் இருப்போம்ல, வீட்டில் பேசிட்டு போவான். எப்பவும் பேசிட்டு போவோம். நானும் வாங்கன்னு இருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். நான் அந்த தெருக்குள்ளே மேக்கேருந்து அந்த என்னது நம்ம நியாஸ் புரோட்டா ஸ்டால் தெருவில் மேக்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் சைக்கிளில். இந்த பொம்பளை ஆள் இந்த வீட்டு வாசல்லேருந்து அந்த வீட்டு வாசலுக்குள்ளே ஒரு சின்ன பிள்ளை நிற்கி அதுகிட்ட பேசுறது போல் இருக்கு. ஏன் தங்கம் அப்படின்னு இல்லை, நான் என்னத்தான் சொல்லுது போல். எங்கே வர தங்கம் அப்படின்னு நான் கடைக்கு போகிறேன்.
உங்களை போய் தங்கம் கோதுமை மனுஷனை கூட்டு போடுங்க. எனக்கு பெரிய கூத்தா போச்சு. பிற திரும்பி பார்க்க அந்த சின்ன பையில இருக்கு. நான் மட்டும் விட்டுறனால தெரிஞ்சாக்கல. ரோட்ல ஒரு பொம்பளை தங்கம்னு சொல்ற ஆட்கள் பூரா தங்கம்னு சொல்லல. ஆ? உள்ள விஷம் இருக்கு. என்னம்மா கொஞ்சம் சாப்பிடுதியா? சாப்பிடுதியா? ஐயோ குழம்பு இல்லையே, குழம்பு வைக்கணுமே, என்னையா சாப்பிடுதியா? காய்கறி வாங்க போறேன். இதெல்லாம் முகஸ்துதிகள். அல்லையா? தங்கம் வைரம்னு பேசுறது, வீணான தாழ்மை மாதிரி நடிக்கிறது, தாழ்மை மாதிரி பேசுறது, இது பூராமே என்னது? பிசாசு வைக்கிற கண்ணியின் முகஸ்துதி. இந்த கடன் வாங்க போவாங்கல்ல, கடன் வாங்குறவன்ட்ட நடிக்கிற நடிப்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சாப்பாடு முதலே வாங்கி கொடுப்பாங்க. குத்தாளிங்க தரும், குத்தாளிங்க தரும், அந்த குத்தாளிங்க மாதிரியே சாப்பாடு வாங்கி கொடுக்க ஒரு நல்ல ஒரு பண்ணுவாங்க. பண்ணி தான் அடுத்த குத்தாளிங்க மாதிரியே மருமவனா மருமவன் இல்லை வீட்டம்மாவோட தம்பி அந்த ஐஸ் கம்பெனி வச்சிருக்காருல, அவர் மச்சினா வந்து என்கிட்ட வந்து, ஐயா என் வீட்டுக்காரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, ஒரு 20 ரூபா மாத்திரம் தாக்க அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்கவே மாட்டான். நான் கொடுக்கணும் வாங்கணுன்ட்டா கொடுக்கேன், சரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்க்க கொஞ்சம் தூரம் வச்சு பார்க்க அவள் வீட்டம்மா அப்படி இப்படி நடந்து போகுது. வீட்டம்மா நடந்து போகுது. இப்போ தானே எவ்வளோ இதாக காட்டா தெரியுமா? இதெல்லாம் என்னது? முகஸ்துதி. நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு நிற்கி, நானும் காலை போய் உட்காந்துருக்கேன். அங்கேருந்து ஒரு ஆள் இப்படி 2 கையும் ஊனிட்டு ஒத்த கால் மேலே கால் போட்டு இப்படி வராரு. நான் அங்கேருந்து வரும்போது பிச்சை கேட்காரு. ஐயோ வாராருன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கேன். அவர் ஊருக்கு பஸ் வந்துட்டு போகிறதுக்கு டபக்குன்னு எந்திரிச்சாரு, கொடுக்கணும்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறிச்சாரு. நான் நடக்க முடியாது, அவருக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு 10 ரூபா தான் எடுத்து வைக்கேன். அவர் காலை போட்டுதான் இதுக்கு மேலே கால் போட்டுருக்காரு. பார்த்த உடனே கால் நொண்டி மாதிரி கால் நடக்க முடியாதுன்னு தான் நினைப்போம். கால் நடக்க முடியாத, ஐயோ போவோம் 10 ரூபா கொடுப்போம்னு எடுத்து வைக்க அவர் இன்னும் அது வரையும் வந்துட்டார். அவர் ஊர் எந்த ஊரோ இருக்கு, டவுன் பஸ், அங்கே ஒரு டவுன் பஸ் வந்து விருட்டுன்னு எந்திரிச்சார். விருட்டுன்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறணும்னு ஏன் பாரு. கண்ணி வைக்கிறான் முகஸ்துதி. முகஸ்துதி. அல்லேலூயா. இதெல்லாம் பேய் பண்ற வேலைகள். கண்ணி எதுக்கு தெரியுமா? உங்களை பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு பிடிக்கிற கண்ணிகள். இன்னும் கண்ணி சொல்றேன் பாருங்க. 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1லேருந்து வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1லேருந்து. நம்முடைய தேவனும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆமென். ஆமென். போதகர் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் பிசாசு வந்து உங்களுக்குள்ள நுழைய பண்ணுவான். போதகர் வேஷத்துல, கள்ள தீர்க்கதரிசி வேஷத்துல. அல்லேலூயா. கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன போதிப்பான்? நீ உலகத்தில் அனுபவிக்க பிறந்தவன், எவ்வளவு நாளும் பாவம் செய்யலாம், கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கண்டுகிடவே மாட்டாரு. வேதெல்லாம் வாசிக்கணும்னு இல்லை, கைகோளம்லாம் வேண்டாம். நீ வேத வந்து என் டப்பா மாத்திரம் நிரப்பிட்டு போனா போகும். நீ மேலும் என்ன செய்யப்படுவீர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீர்கள். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், கீழே தூக்கி போட்டு மிதிப்பார். அல்லேலூயா. இப்படி போதனைகள், பயங்கர போதனைகள். மலிவா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். எங்க பார்த்தாலும் மலிவான இந்த வார்த்தைகள்லாம். கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே, உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், வாழா. இதுதான் நடக்கு. என்ன அதுக்கடுத்த எனக்கு பாருங்க. தந்திரமாய் நுழைய பண்ணி ஆண்டவரை மறுதலித்து, அவங்களுக்கு மட்டும் தீவிரமான அழிவு இல்லை, நமக்கும் தீவிரமான அழிவு. எவரெல்லாம் சார்ந்து இருக்காங்களோ அவ்வளவருக்கும் தீவிரமான அழிவு. நாங்கள் பாளையங்கோட்டையில் மீட்டிங் நடக்கும்போது ஒரு பொம்பளை, அது டெல்லியில இருந்து வந்திருக்கு, அது ஜெபத்தில் கலந்துருக்கு.
மனம் திரும்புதெல்லாம் பொய், அதெல்லாம் மனம் திரும்பாதீங்க. அங்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு எப்பவுமே ரசித்துட்டார். இனிமேலாம் ரசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ரசிக்கப்பட்டாச்சு. நம்ம டைரக்ட் அங்கெல்லாம் இருக்க மாட்டோம். எங்கே போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம். நரகங்கிறவங்களாம் நமக்கு இல்லை, நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம். அது சொல்லுது. அப்படி மனம் திரும்புதல் இவர் சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க மாதிரி சொல்கிறாரு. சொல்லுது, தாமஸை நம்பிடாதீங்க. கடையத்துக்கு வந்து இல்லை அன்னைக்கு அந்த நிறைய 2வது அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களின் நிமித்தம் சத்திய மார்க்கம் அல்லது தூஷிக்கப்படும். அடுத்தல பொருளாசை உடையவர்களாய் நல்ல காலத்தை ரொம்ப தந்திரமான வார்த்தைகளால பேசுவாங்க. நீங்க யார் உங்க வீட்டில் வந்து யார்கிட்ட போய் நீங்க பிரசங்கம் கேட்டாலும் யார் அல்லது உங்களை புதுப்பிக்கிறதாய், நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுகிறதாய், அல்லது நீங்க பரலோகராட்சியத்தை கண்டிக்கக்கூடியதாய், உங்களை மறுபடுத்தக்கூடியதாய் வார்த்தைகள் வந்தால் மட்டும்தான் கேட்கணும். தந்திரமான வார்த்தை ரொம்ப பேசுவாங்க. அடுத்தல உங்களை தங்களுக்கு ஆதாயமாக கொள்வார்கள். ஆமென். விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. என்னது? தூங்காது. அவங்க கொடுக்கப்பட்ட தண்டனை தூராது. அவர்களுடைய அழிவு உறங்கவே செய்யாது. உங்களுக்கும் சேர்த்து தான், அதை பின்பற்றவங்களை சேர்த்து தான். அல்லேலூயா. தந்திரமான வார்த்தைகளை பேசுவாங்க. அடுத்த இதெல்லாம் கன்னிகள் பிசாசு வைக்கக்கூடிய இன்னொரு வசனத்தை வச்சுப்போம். அதே அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 18-19. வஞ்சகமாய் நடக்குவரிடத்திலிருந்து ஆமென் அரிதாய் தப்புகிறவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி. இப்போ ஒரு நிமிஷம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பின இவர்கள் அகந்தையான வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரத்தினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிப்பார்கள். அல்லேலூயா. நான் அந்த பொட்ட பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும் வைக்கணும்னு கண்டிப்பாக பேசல, அந்த பேச்சே இருக்காது. நீ எப்படினாலும் வாழலாம். நான் நினைப்பேன் தாய்மார்களை எல்லாம் அக்கா தங்கச்சி தான். கேட்டா கேளுங்க, கேட்காட்டப்பாங்க. நான் சொல்றது சத்தியம். பெண்கள் இப்படி தான் உடை கொடுத்தணும், இப்படி தான் பிள்ளைகள் வளர்க்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ட்ரெஸ்ஸே அப்படி போட்டுக்கோ, கொஞ்சம் குறைச்சி போட வேண்டியதானே, இங்கே குறைச்சி போட வேண்டியதானே. ஆமீன். அடுத்தால என்ன எழுதிருக்கு? 19. அடிமைகளா இருந்தும் சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ? ஆமென். எதனால ஜெயிக்கப்பட்டியா? அடிமையாயிருவோம். அல்லேலூயா. அதனால இந்த பிசாசின் கண்ணிகள் உலகத்துக்காரங்கிட்ட ரொம்ப படிக்கலாம். ஆமென். உலகக்காரங்க ஒவ்வொரு பிசாசு தான் தெரியும். நீங்கள் மனுஷனாக பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு பிசாசு, ஒவ்வொரு கிரியலில் எப்படியாவது நம்மளை கவுக்கணும்னு ரொம்ப வழிகள்லாம் கடுமையாக பார்ப்பாங்க. ஒன்றும் வேண்டாம், 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வாங்க முடியுமா? ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட முடியுமா? வாங்கவே முடியாது. அப்படிதான் போனோம். நீ ஒன்றும் வேண்டாம். பாளையங்கோட்டையில் நமக்கு ஒரு ஒத்திக்கு ஒரு வீடு வேணும். ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒத்தி போட்டோம்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஒரு 1 ரூபா திரும்பி வந்துடும் நினைக்கிறீங்களோ? நீ எவ்வளவு தான் நீ எழுதி வாங்கிவிடுங்களேன். இப்போ அதெல்லாம் கடவுர் கட்சங்கள்லாம் ரொம்ப பெரிய கடவுர் கட்சங்க உலகத்தில் இருக்காங்க. வந்து பாரு நிற்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா? நம்ம தான் நீதியை அநீதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீதியே பார்க்காத அநீதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? யாரையும் எப்பவும் வஞ்சிக்கவும் துரோகம் பண்ணதுக்கும் ஆட்கள் ரெடியா இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் சாப்பிட்டு இருக்கையில தண்ணி தொழில் அடிக்கிறதுக்கு அவன் காவலாளி கேட்டான். உங்க தண்ணி ஏட்ட சாவி இருக்கு. நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன். அந்த உடனே கொஞ்சம் சுருக்கமா தண்ணி அடிச்சு விட்டுட்டு அவன் சொல்லுதான், நேத்து உன் தண்ணி எனக்கு வேண்டாம்ல, தொழில் அடிச்ச பிறகு அவ்வளவுதான். அவன் தண்ணி எனக்கு இதுல தர மாட்டான், உன் தண்ணி எனக்கு வேண்டாம்ல, அவ்வளவுதான். சரி, 19 20
கர்த்தருக்கு இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தரும் இரட்சகருமாய் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிக்கொண்டால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் பின்னிலைமை முன்னிலைமையிலும் ரொம்ப பயங்கர கேடுள்ளதா இருக்கும். சிக்கிக்கிட்டேங்கன்னா நீங்க முதல்ல இயேசு கிறிஸ்துவை அறிவுக்கு முந்தி சிக்கிட்டேங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவன் மாமா ஏமாத்திட்டானே, மச்சினை ஏமாத்திட்டானே. இப்போ ரொம்ப ஏமாத்தனமே எங்க நடந்து தெரியுமா? வெளியே உள்ள ஆட்களும் உள்ளதான் ரொம்ப நடக்குது. அண்ணன் தம்பி இவங்க தானே நம்புதாங்க. இது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு நம்ம வேற வெளி உள்ளவன் அவனும் நம்ப மாட்டேங்கான். அப்படி ஒருத்தர் அண்ணன் தம்பி தான் நம்புவான். நம்ம அண்ணனேன்ட்டு போவான். நம்ம முகம் அண்ணன்னு நினச்சிக்கிட்டு போவான். அங்கே உள்ள இருக்கிறது அழகா ஏமாத்திடும் நம்மளை. நீங்க எவ்வளவு நம்புதீங்களோ அவ்வளோ ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். எவ்வளவு வெளியும் சொல்ல முடியாது, உள்ளேயும் வைக்க முடியாது. சரி, அக்கா ஏமாத்திட்டா, தங்கச்சி ஏமாத்திட்டா, நீ யார்கிட்ட போய் சொல்லுவிய? நீ ரொம்ப ஏமாத்துறமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளதான். அல்லேலூயா. பெத்த தாய் பிள்ளை ஏமாத்துறா. பெத்த தகப்பன் ஒரு பிள்ளைக்கு கொடுத்து ஒரு பிள்ளைய வஞ்சிக்கிறான். அவளுக்குள்ளே செய்வன சாவுதாவோ. இது அடிமைத்தனம். இதெல்லாம் என்னது? அடிமைத்தனம். இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். அல்லேலூயா. கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 22, 23, 24 ரெண்டையும் வாசிக்க முடிச்சிருவோம். 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுக்குள்ள இருக்கிற அபயங்களை அழிச்சு போடுங்க. அதுக்காண்டி இருதயத்தை வெட்டி தூரம் கொண்டு சொல்லல. இருதயத்துல இதெல்லாம் உங்களுக்குள்ள மேற்கொள்ளாதபடி அழிச்சுருங்க. அல்லையா? இச்சை, பொருளாசை, காம, விகாரம், அல்லையா, இதெல்லாம் உங்களுக்குள்ள இல்லாதபடி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பிசாசின் கண்ணில் நினைச்ச மாட்டீங்க, விளையவே மாட்டீங்க. இதுல எது இருந்தாலும் உழந்து போவீங்க. எது இருந்தாலும் யாரு? நம்ம பெரிய கில்லாடி இல்லை, நம்மளை விட கில்லாடி பிசாசு, நம்மளை விட பெரிய கில்லாடி. அல்லேலூயா. அவன் யாருனாலும் பிடிச்சிருவான். யாரு எப்படி பிடிக்காமனா, நம்ம தேவன் இல்லைன்னா நம்ம யாருனாலும் பிடிச்சிருவான். நமக்குள்ள தேவன் இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 22, 23, 24 4வது அதிகாரம் 22 பக்கம் 267. அந்தபடியே கலைந்து போட வேண்டும். நீ ஞானஸ்நானம் கொடுத்து வரணும்னா நீ புதிய மனுஷனா தரிச்சிட்டீங்க. பழைய மனுஷன் எங்க இருக்கப்படாதே? உள்ள ராமேண்ணன் பேர் என்ன செய்யப்படாது? உள்ளே வெளியே உள்ள யார் இருக்கணும்? காலேப் இருக்கணும். நான் புதிய மனுஷனா பிறந்திருக்கிறேன். பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் என்ன செஞ்சா கலைந்து போடணும். அவன் செய்ய என்ன? நான் உலகத்தில் இருக்கும்போது சொல்லுங்க, நான் உலகத்தில் இருக்கும்போது ரசிக்கப்படும் போது இருந்த எண்ணங்கள், செய்கைகள், யோசனைகள் எல்லாம் அழித்து போடப்பட வேண்டும். இயேசுவின் கனியை இருதயத்திலே தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் இந்த பிசாசின் கண்ணிக்கு நீங்க தப்ப முடியும். பழைய மனுஷனை கொஞ்சம் வச்சுக்கிட்டு புதிய மனுஷனை கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் என்னைக்குனாலும் ஆபத்து தான். பழைய மனுஷன் விஷம். அல்லையா சொல்லுவான், குட்டியப்பா உன்னை மாதிரி ஆளே கிடையாதுங்க போன உடனே. அதே மாதிரி பண்ணது ஒருத்தனுமே இல்லைடா, இப்படிலாம் நீ பண்ணல, நான் அப்படியே குளிர்ந்து போய் அப்படியாடா என்னை மாதிரி ஆள் ஒருத்தனும் இல்லையாடா அப்படின்னு நினச்சோம்னு சொல்லுவான். நான் மாட்டிக்கிட்டேன், கண்ணியில் மாட்டிக்கிட்டேன். அது கேவலமான மனுஷன். அவன் கொல்லக்கூடிய மனுஷன். அவர் தேவன் கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவனை உயிர் என்ன செய்யப்படாது? கொடுக்க. நான் உயிர் கொடுக்குறது எப்படி கொடுக்க போறேன்னு தெரியுமா? ஆஹா அப்படியா, என்னை மாதிரி இன்னும் ஒருத்தனும் வரலையா அப்படின்னு நினைச்சாலும் நான் உயிர் கொடுக்கணும்னு அர்த்தம். எங்க உயிர் கொடுக்க? எனக்கு நானே குழியை வெடிக்கிடுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் வெளியே சொல்ல டைரக்டா சொல்ல முடியாதுன்றாலும் என்னை நான் உயர்த்தாதபடி, அந்த மனுஷனை எழும்பக்கூடாதபடி நானே அவனை மட்டுப்படுத்த வேண்டும்.
ஆமென். சொல்லுவாங்க, நீ ரட்சிக்கப்படும் வந்து எப்படி இருந்த, அழகா இருந்த, இப்படி என்ன இப்படி இப்படி அப்படியே போயிட்டிய, அழகா இருந்தனும், அப்போ ஞானமாக இருந்த, அப்படி ஞானமாக இருக்கணும்னு கேட்டாலே மாட்டிக்கிடுவான். அங்கே ஞானமாக இருந்தானா பாயா இப்போ தான் ஞானமாக இருக்கேன், அப்போ ஞானம்லாம் அறிவு இல்லாமல் இருந்தேன். அல்லேலூயா. பழைய மனுஷன் என்ன செஞ்சேன், களைஞ்சு போட்டு தூரா, அது வேண்டாம். அப்போதான் நீ இந்த கண்ணியில், பிசாசின் கண்ணியில் மாட்டிக்கிட மாட்டேன். ஒரு ஆள் வாங்க போய் செவனைக்கு போகிறோம், நம்ம 2 பேரும் போவோம். அந்த அக்கா, அந்த அவா அப்படி பேசுதா, இப்படி பேசுதா, என் கூட மட்டும் வர்றேன், நான் வாரேன், உனக்கு பாதி துட்டு நான் போடுறேன், கூட கொஞ்சம் வசமாக செஞ்சிரு அப்படின்னு பண்ணணும்னு சொல்லுவோம். அவள் இல்லை, நான் மாட்டிக்கிட்டேன். அவள் வந்து பழைய மனுஷிக்காரி, நான் புதிய மனுஷனாக மாறினவன். நான் கூட சேர்ந்து போய் 400 ரூபா கொடுத்தோம்னா அவளுக்கு வர்ற தண்டனையை விட நமக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பழைய மனுஷன் இல்லை, நான் இயேசுவை தரித்து கொண்டவன். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் அந்த தீமையான பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள் எனக்குள்ள அறவே நினைச்சப்படாது, இருக்க கூடாது. வெளியே இறங்கி போகிறோம், பூனை வந்துட்டு, காக்கா வந்துட்டு, உள்ள குறுக்க போகக்கூடாது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா, நான் அது பழைய மனுஷன், நான் புதிய மனுஷனுக்குள்ள வந்துட்டேன். இன்னைக்கு நான் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிக்கப்படாது, வேலைக்கிழமை கல்யாணம் முடிக்கப்படாது, புத்தி கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது, புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது. தூக்கி துறப்படியா, நான் எந்த நல்லலாம் முடிப்பேன். நான் புதிய மனுஷன். அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், பழைய மனுஷனை எல்லாம் கலைந்து போடுங்கள், பிசாசுக்கு இடம் கூடாது இருப்பீர்கள். எவ்வளோ தூரம் உங்களுக்கு பழைய மனுஷன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ, பிசாசின் கிரியைகள் எவ்வளோ தூரம் இருக்கோ, இந்த உலகத்தின் சக்தி எவ்வளோ தூரம் இருக்கோ, அது பூரா விஷம். என்னைக்குனாலும் உங்களை பிடிக்கிறதுக்கு பிசாசு பண்ணுகிற கண்ணி பயங்கரமாக இருக்கும். பல கோணத்தில் பண்ண முடியும். அதை வச்சு தான் உங்களை பிடிக்கிறான். அல்லேலூயா. எதை வச்சு பிடிக்கிறான்? பழைய மனுஷன், பிசாசின் கிரியைகள், இதை வச்சு தான் உங்களை பிடிக்கும். அசுத்தம்னு உங்களுக்கு இருந்ததாலே ஒன்றும் வேண்டாம். பிள்ளைகள் காதல் பண்ணது, அதுக்கு நம்ம கட்டி கொடுப்போம், நம்ம நினச்சாலும் நம்ம பிடிச்சிட்டான்னு அர்த்தம், பிடிச்சிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள். அடுத்த ஒரே ஒரு வசனத்தை, 2 வசனத்தை வாசி முடிப்போம். ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம், கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆளுக்கு ஒரு வசனத்தை எடுங்க, டக்குன்னு முடிப்போம். கலாத்தியர் 5:16. நல்ல கலாத்தியர் 5:16 வாசிக்கிறான். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடின்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி ஆவி கட்டுப்படி நடந்து கொள்ளணும். வேத வசனத்தின்படி ஆவியானவர் ஏவுதன்படி நடந்து கொண்டா மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யாம இருப்பீங்க. ஏற்ற பிசாசு எங்கேயும் தேடப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிறான் பிசாசு. எங்க இருக்கும்? அது மாம்சத்தின் எண்ணமா இருக்கும். அவன் கிரியை தடை பண்ணுறது ஆவியானவர். ஆவியானவர் மட்டும் இல்லைன்னா நீ மாம்சத்தின் கிரியையில் நடந்துகிட்டே இருப்பீங்க. அவன் ஆவியானவர் தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை செய்யாத, இதை கோவப்பட்டாத, இப்படி பேசாத அப்படின்னு தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால் நீ ஆவியினால் நடத்தப்படுவீங்கன்னா இந்த எண்ணத்துக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, இடம் கொடுக்க மாட்டீங்க. அடுத்த ஒரு வசனம், ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். இடமாக உடலை பேணாமல் இருந்து ஆமே மேல தெளிவா சொல்லுது. நீ தேவனை தரித்து கொண்டனா அசுத்த இச்சைகளுக்கும் சரீரத்துல இடம் கொடுக்க மாட்டேன். என்னது? நான் இயேசுவை தரித்து கொண்டால் அசுத்த இச்சைகளுக்கும் உங்க சரீரத்தை பேண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அசுத்த இச்சை என்ன, துரு இச்சைன்னு என்ன அர்த்தம்? பண ஆசை துரு இச்சை தான், மாம்ச இச்சை துரு இச்சை தான், அல்லையா பொருளாசை துரு இச்சை தான், அது நல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறோம்டா, அதுவுமே என்னது? துரு இச்சை தான். நம்ம பலத்துக்கு மிஞ்சி நம்ம அல்லையா விரும்புதோம்ல, அது துரு இச்சை. ஐயா எனக்கு இந்த வீடு கொடுத்துருக்க போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே, இந்த வீடே போதும். ஆமென். நான் விட்டு இருக்கிறத விட்டு பறக்க நினைச்சோம்னா அது துரு இச்சை. ஆமென். ஒரு நாளைக்கு பிரதமர் எத்தனை லட்சம் செலவழிக்கிறான், சாப்பாடுக்கு எத்தனை லட்சம் செலவழிக்கிறான். நானும் அப்படிதான் செலவழிப்பேன்.
வீட்டை விற்று செலவழிப்பேன். எத்தனை நாள் சாப்பிடும்? நம்ம விடுறோம் ஒரு 10 நாள் காண. அவரு சாப்பிடாரு, நம்ம பறக்க நினைக்கப்படாது. போதும் என்ற மனதோடு கூடிய இந்த ஒரு கட்டில் கொடுத்துருக்காரா, ஒரு தலைவாணி கொடுத்துருக்காரா, ஒரு மெத்தை கொடுத்துருக்காரா, ஒரு சாப்பாடு கொடுத்துருக்காரா, இதே எனக்கு போதும். நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு துரி இச்சைக்கு நம்ம இடத்த நினைச்ச, நம்ம சரீரத்தை நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம சரீரத்தை பேணணும். இந்த கஞ்சி கொடுத்தாரா, கஞ்சிக்கு சோத்திரம், கஞ்சி பொங்கி உப்பு கொடுத்துருக்காரா இல்லையா, அது போதும். ஆமென். எப்படியும் வயிறு என்ன செய்யணும்? நிரப்பணும். நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், மங்கி ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடுவேன். மங்கி கிரீன் கார்டன் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன், கிரீன்லேண்ட் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன். அவன் ஒரு தோசைக்கு 32 ரூபா போட்டு தள்ளி தான். எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க? ஆனால் இந்த கல் தோசை 20 ரூபாய்க்கு கொடுக்குற தோசையே போதும். இந்த 25 ரூபாய்க்கு இந்த நெய் தோசை போட்டுதானே, 30 ரூபாய்க்கு போட்டுதானே, அதே போதும். இது போதும் உங்கள் வாழ்க்கை. அல்ல நீங்கள் 30 ரூபா தோசை சாப்பிட்டு வெளியே வரும்போது ஐயோ அங்கே போய் சாப்பிடலையே, அது துர்விசை. கர்த்தர் இதை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உங்களுக்கு சரீரத்தை பேணக்கூடிய வழி. கரிசுவை இதான் திருக்கிறிஸ்துவை தரித்து கொள்ளக்கூடிய வழி. உங்களுக்கு இந்த சேலை கொடுத்துருக்காரா போதும், இந்த நகை கொடுத்துருக்காரா போதும், இந்த பிள்ளைகள் கொடுத்துருக்காரா போதும். ஆமென். 4 பிள்ளைகள் தானே கொடுத்துருக்காரு, 10 பிள்ளையா கொடுக்கல. அதெல்லாம் துர்இச்சைகள். அல்லேலூயா. போதும். இன்னொரு வசனத்தை வாசி முடிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கடைசி 5:24 இல்ல 25 24 இருந்து கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சையும். ஆமென். போதும். நான் இதோட முடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு கிறிஸ்துவனா இருந்தீங்கன்னா உங்கள் மாமிசத்தையும் அந்த மாமிசம் விரும்புகிற ஆசை இச்சைகளையும் எங்கே அறையணும்? சிலுவையில். அது எப்படி அறைய முடியும் என்றால், எல்லா கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமே எனக்கு போதுமானவைகள். ஆமென். நான் எனக்கு காரில் கொடுத்துருக்காரா போதும். நான் பிளேட்டில் போகணும்னு எனக்கு நிச்சயப்படாத ஆசைப்படக்கூடாது. சைக்கிள் கொடுத்துருக்காரா, சைக்கிள் போதும். நல்ல கேளுங்க, சைக்கிளில் போகும்போது இருக்கிற சமாதானம் உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது இருக்காது. அல்லேலூயா. ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது இருக்கிற சமாதானம் உங்களுக்கு இருக்கணும்னா, எனக்கு சைக்கிளில் போகும்போது இருந்த அல்லேலூயா கிருபையே, எனக்கு இந்த கிருபை தான், இந்த கிருபையை தந்திருக்கு, எனக்கு போதும் ஆண்டவரே. சைக்கிளில் போகிறவன நீங்கள் அற்பமாக என்னாது இருந்தாலே நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இருக்கிற போது உங்களுக்கு அதே சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அதனால உங்க ஆசை இச்சைகள்லாம் சிலுவையில் அரைஞ்சிடணும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். முழங்கால் போடுவோம்.